வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் புளிச்சக்கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். இந்த புளிச்சக்கீரை கடையல் ரொம்ப ஈஸியானது செய்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இது பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச ஈஸி மெத்தட் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் புளிச்சக்கீரை ஆஞ்சி நல்லா கழுவி 2-3 வாட்டி கழுவி வச்சுக்கிட்டேன். ஏன்னா அதில் மண்ணெலாம் இருக்கும். அதனால் இதுமாதிரி தண்ணியில் போட்டு 2 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா மண்ணெல்லாம் வடிஞ்சிடும். இது மாதிரி கழுவி வச்சுருங்க. கழுவி வச்சுட்டு இது புளிச்சக்கீரைக்கு அதிகமான சின்ன வெங்காயம் தான் தேவைப்படும். அதனால் சின்ன வெங்காயம் உரிக்க கஷ்டமாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுப்பேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக இருக்கும் உரிக்கிறதுக்கு. வெங்காயம் பூண்டு இது மாதிரி முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே போட்டிங்கன்னா உரிக்க ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது கீரையை நான் ரெடி பண்ணி இப்போ அலசி வச்சுக்கிட்டேன். இப்போ கீரை கூட நம்ம வேக வைக்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னா 2 தக்காளி, பூண்டு ஒரு 10 பல், சின்ன வெங்காயம் ஒரு 15-20 ஆட்டம் எடுத்துக்கிட்டு காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா. இந்த பொருளை இந்த கீரை கூட போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். வேக வச்சாதான் இந்த மாதிரி வேக வச்சாதான் அந்த கீரையோட டேஸ்ட் நமக்கு நல்லா வரும். ஏன்னா கீரை வடிச்சிருவோம், தண்ணியை வடிச்சிருவோம். அதனால் இந்த மாதிரி வேக வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போது கீரை கூட அதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ கீரை நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டே தக்காளி போட வேணாம், கொஞ்சம் நிறம் மாறின பிறகு போடுங்க. ஏன்னா தக்காளி சீக்கிரம் சாஃப்டாகிடும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்புறமா கொஞ்சம் கொதி வந்த பிறகு தக்காளி போடுங்க. இப்போ கொதி லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் தக்காளி போட்டுறேன். தக்காளி போட்டு 2 நிமிஷத்துலேயே நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடும். இப்போ தக்காளி சாஃப்டாகிடும். நமக்கு கடையிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இது பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாமே கடைய ஈஸியாகிடும். அதுக்கு தான் இது கீரையோடு கடைஞ்சிரும்போது நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ நான் தண்ணியை வடிகட்டிட்டேன். இப்போ இதை தான் கடைய போகிறோம். பாருங்கள், தக்காளி சாஃப்டாகிடுச்சு. இந்த தண்ணியை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செம்பு பாத்திரங்களை கழுவி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிக்க போகிறோம். அதுக்கு எவ்வளோ வெங்காயம் வேணாலும் அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி, வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி, அப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு. இப்போது தாளித்து இது கூட கொட்டி நம்ம கடைய போகிறோம். இப்போ கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் எவ்வளோ வேணாலும் ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் தான் டேஸ்ட்டு. எண்ணெயும் சின்ன வெங்காயம் தான் புளிச்சக்கீரைக்கு மெயின் ஒரு தேவையான பொருள். அதனால் நீங்கள் எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ கீரையோ அதோட கொஞ்சம் சேர்த்து எண்ணெய் ஊற்றுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்ச பிறகு ஃப்ரெண்ட்ஸ் இதில் முக்கியம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. சில பேர்த்துக்கு இது வாயும் ஃபீல் பண்ணுவாங்க. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் போட்டதும் வரமிளகா போட்டுக்கோங்க. அப்புறமேல வரமிளகா பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு ஒரு 80% வணங்கினா போதும். வெங்காயம் வணங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் 2 நிமிஷம் நல்லா வணக்கி விட்ருங்க. வெங்காயம் வணங்கிட்டு இதில் வெங்காயம் தான் டேஸ்ட்டு. அடுத்து தக்காளி போட்டுக்கோங்க. ஏற்கனவே 2 தக்காளி போட்டிருக்கோம். ஸோ இதில் ஒரு தக்காளி போட்டால் போதும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட கொட்டி கடையும் போது அந்த புளிச்சக்கீரையோட மனம் செமையாக இருக்கும். நீங்கள் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு சீக்ரெட்டுன்னு சொன்னாலும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 ஸ்பூன் வெறும் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து இந்த மாதிரி நான் வறுத்து இடித்து வச்சுக்கிட்டேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு டேஸ்ட்டு. நீங்கள் இதுமாதிரி பண்ணுங்கள். இப்போது வேக வச்சதை இப்போது நான் சட்டியில் மாற்றிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா அரையிட்டேன். ஏன்னா நல்லா வெந்ததுனால நமக்கு அரையிறதுக்கு ஈஸியாகிடுச்சு. மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிட்டேன். இப்போ தாளித்ததை எடுத்து வெங்காயம், தக்காளி, வரமிளகா எல்லாத்தையும் இது கூட கொட்டி இன்னும் நல்லா கடையணும். கடையிறதுல தான் இருக்கே. கடையினா எல்லாம் A to Z எல்லாம் ஒன்றா கலக்கணும். இதுக்கு தேவையான உப்பை பார்த்து போட்டுக்கோங்க. இப்பயே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கடைங்க. பாருங்கள் எண்ணெய் பாருங்கள் எந்த அளவுக்கு மிதக்குதுன்னு. நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா நீங்கள் கடைசியாக தான் போடணும். இந்த மசாலா கடைசியாக போட்டிங்கன்னா புளிச்ச கீரையும் அந்த வெந்தயம், கொத்தமல்லியோட சேர்ந்து வாசனை கமன்னு இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் செஞ்சு பாருங்கள். அப்பயே உங்களுக்கு டேஸ்ட்டு பக்காவாக வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு. நன்றி, வணக்கம்.